புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது இண்டஸ்ட்ரியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்க்கும்போது அப்பவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு. தட் இஸ் MOU போடப்பட்டு அதை தொடர்ச்சியாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கோயின்சைடன்ஸ், அதாவது ஒரு தொடர்ச்சியான சம்பவம் பார்க்கும்போது முதல்ல திரு கருணாநிதியுடைய சிலையை வெங்கைய நாயுடு திறக்கிறார் ஃபர்ஸ்ட் முதல்ல. ஏன் அப்பவே அந்த சிலையை திறக்கிறதுக்கு திரு சோனியா காந்தி கூப்பிட்டுருக்கலாம், இல்லை திரு ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்கலாம், யாரையும் கூப்பிடல, திரு வெங்கைய நாயுடு கூப்பிட்டுருக்காரு. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது திரு அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையை சீர்குலைக்கணும். அவர் நினைச்சா சீர்குலைக்க முடியாது. அந்த வகையில தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது. யாரு? திரு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள். திமுக எதிர்ப்பு அந்த பேச்சு இல்லை. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நடக்கிற விஷயம். சரி, திமுக ஃபைல்ஸ் கொடுத்தாரு. யாரு? கவர்னர் கிட்ட திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து எந்த ஒரு மேல் நடவடிக்கையாவது திமுக அமைச்சர்கள் மேல மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அண்ணாமலை வற்புறுத்தினாரா? அதுவும் கிடையாது. அதெல்லாம் அந்த MOUல வருது, அதை அப்படியே விட்டாங்க. அடுத்தபடியா எம்பிங்க ஜெயிச்சு எங்க டெல்லிக்கு போறாங்க, 39 MP போகும்போது அப்போ இந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா திரு JP நட்டா. யாரு? பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள். இவங்க அரேஞ்ச் பண்ற பார்ட்டி சீஃப் கெஸ்ட் வந்து நட்டா. அது ஒரு பக்கம். அதன் பிறகு ஒரு நாணய வெளியீட்டு விழான்றது ஒரு விக்ரமன் படம் பாத்தீங்களா நீங்க? விக்ரமன் படம், அந்த படத்துடைய தீம் என்ன? பொதுவாகவே ஒரு குடும்ப பாசம், அதுதான் அந்த படத்துடைய தீமே. அதுதான் அன்னைக்கு நடந்தது. ரொம்ப ஒரு அந்யோன்யமா அண்ணன் தம்பி அந்த ஒரு பாசத்துல ஒரு டிஎம்கேயும் பிஜேபியும் எந்த அளவிற்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாச உணர்வு மிக்க இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டும் ஒட்டி போச்சு. அந்த ரெண்டு அந்த குடும்ப பாசத்தோடு ஒட்டி உறவாடின அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது. சார், ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, கருப்பு பேண்ட் தானே போட்டு போவார். அவரு கருப்பு பேண்ட் தானே போட்டு போவாரு. அன்னைக்கு என்ன வந்து சந்தன கலர் பேண்ட், அது சந்தன கலர் பேண்ட் போட்டு போறாரு அன்னைக்கு. ஏன்னா கருப்பு போட்டா கோ பேக் வாஜ்பாய் இதான் யாருது? மோடி. கருப்பு பேண்ட் போட்டா கோ பேக் ராஜ்நாத் சிங் ஆயிடும். அதனால ஒத்தடிமையா என்ன பண்ணாங்க? சந்தன கலர் பேண்ட்டை போட்டுக்குன்னு அன்னைக்கு போறாரு. இன்னைக்கு எப்படிப்பட்ட வந்து ஒரு பிஜேபியுடைய ஒத்தடிமை திமுகன்றத கண்கூடாவே நிரூபிச்சிச்சு. அதனால பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்க தலைமைகள் நிர்வாகிக்க சொன்னது போல ஒரு ரகசிய உடன்பாடு, ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமா இங்க நான் சொல்ல வரேன். பாஜக கிட்ட மத்திய அரசு கிட்ட நாணயம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் பண்ண அரசியல் இல்லை, மாநில அரசு மத்திய அரசு இணைந்து வெளியிட்டாங்க. தம்பி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்ல, ஒரு முதலமைச்சர் வந்து திருவத்தூர்ல நம்ம வடசென்னை தான் ஒரு திருமணத்துல பேசுறாரு. அவர் அந்த பேச்சே ஒரு என்னன்னா தடுமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு கோபத்தினுடைய அடையாளம், ஒரு நிலை குலைந்து போன அடையாளம் மொத்தம் நிச்சயமா பார்க்க முடியும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் நாகரிகமா பேசணும். அவன் இவன் சொல்லிட்டு பேசலாமா? சொல்லுங்க. மேடையிலே அவன் இவன் பேசுறாரு. இது வந்து அவர் வந்து ஒரு தடுமாறிட்டார், ஒரு நிலை குலைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகளே வந்து அவரை வந்து ஒரு வெறுக்கிற சூழ்நிலை, உண்மையான நிலைமை தெரிஞ்சிட்ட உடனே இன்னைக்கு வந்து அந்த நரியினுடைய சாயம் வெளுத்து போச்சு. அந்த அடிப்படையில் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான், அதாவது ஒருமையில பேசுது, எந்த விதத்திலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, ஒரு முழு பூசணியா சோத்துல மறைக்கலாமா? ஒரு முதலமைச்சருக்கு முதல்ல வந்து ஒரு காமன் சென்ஸ் வேணும், ஒரு பட்டறிவு வேணும், ஒரு அறிவு இருக்கணும்.
நான் இவருக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் சொல்ல சரிதானே. ஆனா ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்துதுன்னா ஒரு கமாமரேட்டிவ் காயின் வந்து கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிடுதுன்னா அப்போ இலச்சினை எது இருக்கணும்? இலச்சினை தமிழ்நாடு அரசும் அதே போல வந்து மத்திய அரசு இலச்சினை இருக்கணும். அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கவர்னர் தான் வந்து ஆக்சுவலா வந்து வெளியிடணும் இதை அந்த விளம்பரங்கள்லாம். ஆனா விளம்பரம் வெளியிட்டது யாரு? செய்தி மக்கள் விளம்பரத்துறை, தொடர்புத்துறை, இதுதான் விளம்பரம் வெளியிட்டது. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு விழா எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு முதலமைச்சர் போய் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமா வந்து ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வகையில ஒரு பொய்யை சொல்றாருன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அப்போ உடனே சொல்றாரு, அடுத்த ஒரு 2 நிமிஷத்திலே சொல்றாரு நாங்க போய் அழைச்சென்றாரு. நாங்க போய் அழைச்ச அதே மேடையில திரும்ப ஒன்றிய அரசு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அப்ப எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு குழப்பத்தின் உச்சியில முழுமையான அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி, குறிப்பா சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் பிஜேபிக்கு ஒத்தடிமையாக ஒரு சொம்பு தூக்குகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு திமுக உருவெடுத்து விட்டது. பாருங்க இதுல பாருங்க இதுல மொபைல் வெட்டினரி கிளினிக் இதுல கூட யாரு திரு ஸ்டாலினுடைய தலைவர் திரு மோடி, திரு ஸ்டாலினுடைய தலைவர் மோடி அவருடைய படம் போடாம அவருக்கு தூக்கம் வராது. அதனால சரி நான் கேட்கிறேன் எத்தனை திட்டத்துக்கு அது மாதிரி போட்டாங்க காமிங்க. மத்திய மாநில அரசுடைய நீங்க கேட்கறீங்க தாய்மானம் கரெக்ட், நல்ல அருமையான கேள்வி. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு இது போட்டிருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இன் தமிழ்நாடு நிறைய ஸ்கீம் இருக்கு. ஆந்திரா டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிஷரிஸ்ல இருக்கு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இப்படி நான் வருஷப்படுத்த முடியும். ஆனா அந்த மாதிரி வருஷப்படுத்தி பல திட்டங்கள்ல மோடியினுடைய பெயரோ இல்ல மோடியினுடைய அந்த உருவமோ அவருடைய திருப்பெயரோ அங்க வந்து இருந்ததா எடுத்துக்காமி சொல்லுங்க. இது வந்து இப்ப இது வந்து இப்போ புதுசா அவருடைய தலைவர் திரு மோடி அவருடைய படத்தை போட்டு இன்னைக்கு அவரை குஷிப்படுத்துறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டின்னு இருக்காங்க இப்போ மத்திய அரசு கிட்ட. அதான் உண்மை. ஜாஃபர் சாதி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பல உண்மைகள் வெளியில் வரும். எல்லாம் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும். காப்பாத்திக்கணும், வேற வழி இல்லை. அதுக்கு கட்சியை கொத்தடிமையாக்கிட்டாங்க. இதான் உண்மை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து மாமா மச்சான் போன்றவர்கள் தான். கையெழுத்து விட்டுட்டேனே தவிர காலில் விழவில்லை அப்படின்றத அண்ணாமலை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதிமுக வந்து மறைமுகமாக கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம், அதாவது திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தாதான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோட கிடையாது. அதனால அவருக்கு இப்ப வந்து மாம மச்சான் தான் வந்து உறுதுணையா இருக்காங்க இல்லையா, எந்த கட்சியும் உறுதுணையா இல்லை. டிஎம்கோட பேசிட்டு இருக்காங்க. எதுங்க அதாவது எங்களை பொறுத்தவரை பெருங்கடன், நாங்க அந்த உறவு முறைகளை போல. அவர் வேணா எல்லாரையும் அண்ணன் மச்சான் மாமா என்னவர் இல்லையா. எங்களை பொறுத்தவரை அம்மா வந்து பிள்ளைங்களா தான் கருதுனாங்க எங்களை எல்லாம். இன்னைக்கு என்ன சொன்ன எங்க லீடரை அம்மான்றோம். அதே போல எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம் அண்ணன் தான் கூடுவோம் எல்லாரும். அது மாதிரி அண்ணன் பேர அண்ணா தம்பின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இது என்ன புது பழக்கமா இருக்கு அரசியல், இது மாமா மச்சான் இதுவரை கேள்விப்படாத விஷயம். அதனால அவருக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அதனால எங்களை பொறுத்தவரை அண்ணன் தம்பி பாசம், அம்மா பிள்ளை பாசம், அதே போல வந்து ஒரு குடும்ப பாச உணர்வு எங்க கட்சியில. ஆனா மாமா மச்சான்றதெல்லாம் எங்க கட்சியில கிடையாது.
இதுங்க நானா? ரொம்ப நன்றி. இல்லை, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. வழக்கு வந்து விசாரணை முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு. ரமேஷ், தீர்ப்பு சொல்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் சொன்னா தப்பாயிடும். அதனால அது வந்து சப்ஜூடிஸ் ஆயிடும். அதனால லெட்ஸ் வெயிட், தீர்ப்பு வந்து எதிர்பார்க்கணும். அதனால வந்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்து சொல்ற ஸ்டேஜில் யாரும் அதுக்குள்ள போக முடியாது. அதாவது சப்ஜூடிஸ் அது பேரு. இன்னைக்கு தொழிலாளர் முதலீட்டு மாநாடு முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் சிறப்பா இருக்கனாலதான் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு முதலமைச்சர். இன்னைக்கு தொழில் வரி ஏறி போச்சு. கார்பரேஷன்ல ஏற்றி விட்டாங்க. ரெண்டாவது மின்சார கட்டணம் 3 முறை ஏற்றியா போச்சு. 50% ஏறியாச்சு. இவ்வளோ தூரம் ஏறியா எந்த சிறு தொழிலும் காப்பாற்ற முடியல. சிறு தொழிலாம் இன்னைக்கு நசிந்து போய் கிடக்குது. இன்னைக்கு மூலப்பொருள் கிடைக்கல. கைத்தறியிலிருந்து நெசவாளர்லேருந்து கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு மூலப்பொருளே கிடைக்கல. மூலப்பொருள் அவங்களுக்கு நியாய விலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய அந்த இதுவும் உறுதிப்படுத்தலை. மின்சார கட்டண உயர்வு, அதுபோல் வந்து தொழில் வரி உயர்வால இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரியெலாம் சிக்காய் போச்சு. அதை ரீவைவ் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி அவங்கள வந்து, ஏன்னா ஒரு பெருந்தொழிலால் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாது கொஞ்சம் தான். ஆனால் சிறு தொழில் மூலமாக தான் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமான அளவுக்கு உருவாகும். ஏன்னா சிறு தொழில் காப்பாற்றப்படும். ஒரு சிறு தொழிலே காப்பாற்ற முடியல. இப்போ வந்து தொழில்கள் வந்து கொண்டு வரதுக்கு இவர் வந்து ஒப்பந்தம் பெறாங்க. நான் சொல்றேன், சென்னையில் நடத்தினீங்க நீங்க 8 லட்சம் கோடின்னு சொன்னீங்க. நீங்க 8 லட்சம் கோடி இதுவரையில வந்ததை வச்சு எங்களோட கேள்வி தான், வெள்ளரிக்கை கொடுங்கன்றோம். எம்ஓஇ எத்தனை சைன் பண்ணீங்க? எம்ஓஇ சைன் பண்ணதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? எம்ஓஇ சைன் பண்ணதுனால எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு? இன்னும் எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு? நான் 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்களேன். அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை. மாநாடு பாட்டு சும்மா, அதாவது ஏட்டு சொல்றக்கா கறிக்கு உதவுதுன்ற மாதிரி மாநாடு பாட்டு நடத்தின்னு தான் போறீங்களோ ஒழிய அதனால ஒரு இம்பாக்ட் இல்லையே. சரி, ஸ்பெயின் போனீங்க, யுஏஇ போனீங்க, சிங்கப்பூர் போனீங்க, மலேசியா போனீங்க, ஜப்பான் போனீங்க. இப்போ ஒரு இதுக்கு போறாரு போல இருக்கு, வெளிநாடு போறாரு போல இருக்கு, அமெரிக்கா இப்போ போறாரு. ஏற்கனவே போனதுக்கு யாரோட எம்ஓஇ சைன் பண்ணீங்க? எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க? அதனால இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ணீங்க? அதனால இண்டஸ்ட்ரி இன்னும் எத்தனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்கு இந்த 4 கேள்வி பதில் சொல்லிட்டு போங்க. கேட்கிறேன், சொல்லுங்களேன். ஸ்டாலின் அவர்களே கேட்கிறேன், சொல்லுங்களேன். அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சும்மா வந்து பார்த்தா மைக்கு பிடிச்சி மட்டும் எங்களுடைய ஆட்சியில இத்தனை தொழிற்சாலைகள், இத்தனை வந்து எம்ஓஐ சைன் பண்ணப்பட்டது, இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம், இத்தனை பேருக்கு வந்தோன்னு. இன்னைக்கு அவன் வேலை வாய்ப்பு இல்லாம 65 லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களுடைய எதிர்கால கேள்விக்குறி. இன்னைக்கு அவங்க வேலை கொடுத்தீங்களா? அவங்களுக்கு 5 லட்சம் பேர், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர். இன்னைக்கும் கவர்மெண்ட்ல 3.5 லட்சம் போஸ்ட் வேகன்சி இருக்கு. இபில 50,000க்கு மேல காலி இருக்கு. ஃபில்அப் பண்றது வக்கு இல்ல. கேங்மேன் அதை வந்து அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க. அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கல. அவங்களுக்கு வந்து வேலி அளவுக்கு சலுகை கொடுக்கல. அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஓய்வூதிய பலன் இல்ல. ஆசிரியர்கள் போராடுறாங்க. நெசவாளர்கள் போராடுறாங்க. எல்லாமே போராட்டம் வந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு பக்கம் 3 லட்சம் பேர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா எத்தனை பேரை நீங்க வந்து வேலைக்கு எடுக்கிறீங்க சொல்லுங்க? 3 லட்சம் போஸ்ட்டுக்கு நீங்க கால்ஃபர் பண்றீங்களா? குரூப் 4 எடுத்தா ஒரு 10,000 அவ்வளவுதான் பண்றீங்க நீங்க. ஏன் மொத்தமா ஒரு 3 லட்சம் பேரை எடுக்க வேண்டியது தானே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா? அதை எடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஆனா வேலை வாய்ப்பை நாங்க வந்து உருவாக்கிட்டு எங்க? அப்ப 65 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு? பக்கத்து மாநிலமா? ஆந்திராவா? இல்ல கர்நாடகாவா? இல்ல கேரளாவா? நம்முடைய தமிழ்நாடு தானே. அது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா? முதலமைச்சர் விழிப்போடு இருந்தா தானே. அவர் நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியலையே. எழுதி குடித்து படிக்கிறது, அதோட போறது, ரிமோட் மாதிரி நடக்கிறது, ரிமோட் மாதிரி போறது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாடு பெற்று இருக்கு. இன்னைக்கு அதான் இன்னைக்கு நம்ம பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய, ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. அதிமுக ஆட்சியிலே இதே அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, இதே கோரிக்கைக்காக போராட்டம் பண்ணாங்க. நீங்க டிஎம்கே மாதிரி நாங்க ஏமாத்தலையே. நாங்க தேர்தல் வாக்கு சொன்னோமா?
நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னோம்? நான் நிதி அமைச்சர் தான், என்னை வந்து பார்த்தாங்க, சொன்னோம், கனிவோடு சொன்னோம். உங்கள் நிலையில இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கறதா நானும் எதிர்பார்க்குறேன். அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. உங்களுக்கு 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 செய்யணும்னா என்ன? நிதி நிலைமை சீராகட்டும். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 35,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 42,000 கோடியா இருக்கு. இன்னைக்கு 42,000 கோடி ஆயிட்டு இன்னைக்கு வந்து வருமானம் ஏறி இருக்குல்ல. ஏறி இருக்க சூழ்நிலையில நீங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல. நாங்க என்ன சொன்னோம்? அரசனுடைய நிதி நிலைமை சீரானால் கண்டிப்பாக நாங்க உங்க கோரிக்கை நிறைவேற்றலாம் தான் சொன்னோம். நிறைவேற்றலன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஓய்வூதிய பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம், உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வாரி வாரி வழங்குனீங்களே. நாங்க அதான் கேட்கிறோம். தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு போங்கன்னு தானே சொல்றோம். அது ஏன் நிறைவேற்றல? அப்ப ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் எடுத்தீங்க. இன்னைக்கு அம்மா வந்து 1000 கடை குறைச்சாங்க. நீங்க டாஸ்மாக் ஒழிக்கிற, நீங்க ஒழிக்கல. கடையாவது குறைச்சிங்களா? அதாவது அந்த பிசினஸ் ஆகாத டாஸ்மாக் கடைகள், வியாபாரம் ஆகாத டாஸ்மாக் கடைகள் எதாவது பார்த்து ஒரு 500 கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு பிரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக தனியாருக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படின்னு கேக்குறீங்களா? FL2 லைசன்ஸ் வந்து 861 கொடுத்துருக்காங்க. 861 மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன தமிழை வளர்க்குறாங்க. மணமகிழ் மன்றம் அங்க போயிட்டு அந்த சாராயம் சாப்பிட்றதுக்கு, டாஸ்மாக்ல வந்து விற்கிற சரக்கு சாப்பிட்றதுக்கு மணமகிழ் மன்றம். அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 1500 பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மணமகிழ் மன்றம். அப்ப என்னன்னா, இந்த டாஸ்மாக தனியாருக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா மணமகிழ் மன்றம் ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியா மக்களை போதையில் ஆழ்த்தி எதையும் சிந்திக்காதானே சிதனா காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டே இருறான் அப்படின்னு சொல்ற வகையில தான் இந்த அரசுடைய செயல்பாடு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சி, அதிமுக இல்ல. யாரு? தமிழக பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சி, அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முளைச்சி 3 இலை விடல சிதனா. இந்த 3 இலை விடாத இது பார்த்து ரெட்டையிலையை பார்த்து கேட்குதுன்னா எவ்வளோ 50 வருஷம் மேல இருக்க கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி. இப்படி இருக்க ஒரு நிலையில ஏதோ நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா அது கௌரவமா இருக்காது. நாங்க போட்ட அந்த இதால 4 சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டீங்க. ஒரு சீட்டு எம்எல்ஏ 2026 தனியா நின்று ஜெயிச்சு பாருங்க, முடியாது. அப்படி சொந்த காலம் கிடையாது, ஒரு செல்வாக்கம் கிடையாது, எதுவுமே இல்லாம பிஜேபி எங்களை பார்த்து பேசுறது வினோதமா வேடிக்கை இருக்கு. ஜனநாயக நாட்டில் அது நல்லது தானே. ஜனநாயக நாட்டில் கொடியேற்றுற விஷயம் நல்லா. நீங்க கூட ஒரு கொடியேற்றிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? ஆனா ஒரு கொடியேற்றுறது கூட திமுக பயம், கொடியேற்றுறது கூட திமுக பயம். ஊடகங்களில் பார்த்தேன் பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து கொடியேற்றுறதுக்கு எவ்வளோ தடங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தடங்களும் அன்பு சகோதரர் விஜய்க்கு கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதே மீறி அதே மீறி ஏற்ற போறேன்னு சொல்றாங்க. ஒரு விஜய் கொடியேற்றுறதுக்கு திமுக என்ன பிரச்சனை? இது அதனால இல்ல, எங்களை பொறுத்தவரை பார்த்தா எதாக இருந்தாலும் சரி சரிதானே, கட்சி தான் முடிவு செய்யும். நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்லை. அதில் ஒரு கொடியேற்றுறது கூட சகிக்க முடியாம அதனால வந்து அவங்க கட்சி பாதிப்படையும் அடிப்படையில் அதை கூட வந்து பார்த்தா அவருக்கு எல்லா வித தொந்தரவு கொடுக்கறது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிக்கிறதுக்கு அதனால தானே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதான் ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தான் உரிமை இருக்கு கொடியேற்றுறதுக்கு. அது மாதிரி அனுபவிச்சு போட்டு தானே. அது கட்சி முடிவு செய்யுங்க, நான் முடிவு செய்ய முடியாது. தமிழகத்தில் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் சுமார் 2000 கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு அது தொடர்பான அமைச்சரே வந்து பொறுப்பு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையிலே வந்தது, ஒரு வக்ஃப் போர்டுன்றது ஒரு தனவந்தர்கள், அதே போல இஸ்லாமிய பிரியர்கள் அவர்கள் தாமாக முன் வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து பல சொத்துக்கள் எழுதி வச்சாங்க. அந்த சொத்துக்கள் மூலம் அந்த வருவாயை வந்து பெறுவது, அதை வந்து இஸ்லாமிய சமுதாய மேம்பாட்டுக்காக செலவு செய்யறதுன்றது அது மரபது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல
என்ஓசி கொடுத்து சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 2000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடக்கப்பட்டதா ஒரு பத்திரிகையில் வந்துருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவருடைய மாவட்டத்திலேயே பல வக்போர்டு சொத்துக்கள் எல்லாம் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு என்ஓசி கொடுக்கப்பட்டு விற்கப்பட்டு அது அவரும் அனுபவிச்சுதான் வந்து ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. எனவே இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் பதில் சொல்லும். இன்னும் சிஓ வந்து போடல. 8 மாசம் ஆகுது வக்போர்டுக்கு சிஓ போடல. ஏன் சிஓ போடல? இன்னைக்கு 8 மாசத்துல இந்த சிஓ போடாம இந்த கிட்டத்தட்ட முறைகேடுடைய ஒரு ஒட்டுமொத்த இன்னைக்கு உருவமா இன்னைக்கு வக்போர்டு இன்னைக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிற வக்போர்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் சில பேர் அந்த வக்போர்டுல இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு அந்த சொத்துக்கள் எல்லாம் கூட என்ஓசி கொடுத்து அதை அநியாயமா வந்து அதுல ஊழல் செய்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வந்து தான் இன்னைக்கு நான் சொல்ல முடியும். எதை இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்க யாரு பிஜேபியோட வந்து எம்ஓவி போட்டாங்க, யாரு டிஎம்கே போட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள கூட்டணி அமைதா இல்லையான்றது வேற விஷயம். அதுக்குள்ள போல அது அவங்க கட்சியோட விருப்பம். எங்களை பொறுத்தவரை சரி, என்னைக்குமே சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உண்டு. அதான் 2026 ஒரு மிகப்பெரிய இமாலய விட்டு நிச்சயம் நாங்கள் பெறுவோம். இல்ல அதுதான் போச்சு, அது சொல்லித்தரேன். நாங்க கூடவே இல்லையே, மத்திய அரச நாங்க கூடவே இல்லையே. இவங்க வந்து போய் காலில் வந்து கெஞ்சில கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பயம், வேற வழி இல்லை, சில விஷயங்கள்ல மாட்டியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்காம இருக்கோம்னா நம்ம கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணோம், கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற அடிப்படையில ஒரு கொத்தடிமை மாறிட்டாங்க. அதான் உண்மை. இப்ப நடந்த நிகழ்ச்சியில வந்து முதல்வர் மருந்தகம் ஒரு திறந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அம்மா மருந்தகம் ஏற்கனவே இருந்தது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். அம்மா மருந்தகம் ஒண்ணு இல்லவே இல்ல, மினி கிளினிக்கா இருந்துச்சுன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது ஒரு கூட்டுறவுத்துறை மூலமா அம்மா மருந்தகம் செயல்பட்டது உலகத்துக்கே தெரியும். அதே போல அம்மா மினி கிளினிக்கு அந்த நடப்பாளையில் வந்து 2000 கிளினிக்கு தமிழ்நாட்டில் தந்தாரு. அதையா மூணீங்க இன்னைக்கு? அதையா மூணீங்க? ஒரு வட்டத்தில் அவங்க வீட்டுக்கிட்டே இருக்க கிளினிக்கு இப்போ நகர்ப்புற நல்வாழ்வு மையம் சொல்லிட்டு எங்கேயோ வச்சிட்டீங்க. அப்போ ஒரு அவசரத்துக்கு ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ அப்படி வரும்போது எங்க போவாங்க சொல்லுங்க? உடனே வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அம்மா மினி கிளினிக் போவாங்க. அதை மூடிட்டதுனால நகர்ப்புற நல்வாழ்வு மையம் எங்க இருக்குது? 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போவாங்களா? அது ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா மருந்தாங்க ஒரு தனியார் மருந்தகத்தில் விலை அதிகம் சொல்லிட்டு அம்மா மருந்தாங்க கூட்டுறவு துறை மூலமா அம்மாவுடைய கான்செப்ட் அது. அந்த அடிப்படையில் அம்மா வந்து கொண்டு வராங்க. அதை வந்து மூடு விழா பண்ணிட்டு இப்போ வந்து முதல்வர் மருந்தகம் வச்சா ஏன் இந்த ஜெனரிக் மெடிசன் சொல்லிட்டு அதையே வந்து இங்க வந்து விற்க வேண்டியது தானே? அதுல என்ன உங்களுக்கு அது தனியா வேணுமா? அது முதல்வர் மருந்தகம் சொல்லிட்டு அப்போ அம்மாவுடைய ஸ்கீம்ல போஸ் பண்ற வேலை தான் இருக்கு. லேப்டாப் இல்ல, இது தாலிக்கு தங்கம் கிடையாது. அதே போல வந்து அம்மா உணவத்தை இது நீர்க்க செய்யுது. அப்புறம் வந்து அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூட்டி திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல வலிமை சிமெண்ட் சொல்லி அதுவும் கிடைக்கல. இப்படி வந்து ஒரு திட்டங்களை, அம்மாவோட திட்டங்களை இருட்டடி செய்து மூடு விழா செய்து அதன் மூலம் மக்களை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு ஆனந்தப்படுகின்ற ஒரு அரசு தான் இந்த திறனற்ற கார்பரேட் அரசு. பொதுவாக விடிய அரசு என்பதை விட ஒரு கார்பரேட் அரசு. அதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அம்மா மருந்தகம் செயல்படலன்னு சொல்றாரு. அது ஜெயக்குமாருக்கு தெரியல, யாருக்குமே தெரியல, அப்படி இல்லவே இல்லைன்றாங்க. யார் சொன்னா எனக்கு அது உங்களுக்கு தெரியலன்னு மா சுப்பிரமணிய சார் சொல்றாரு, ஹெல்த் மினிஸ்டர். அவர் வேணா மாசுவை இங்க சொல்லுங்க. அவர் ஏற்கனவே வந்து அதாவது வந்து பல விஷயங்கள் சொல்றதெல்லாம் பொய். அது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனப்ப கூட சொல்றாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கூட நாளைக்கு சொல்லுவாங்க அவரே சொல்றாரு. என்ன சொன்னார்னா, நான் வாரத்துக்கு 2 சினிமா பார்ப்பேன், வாரத்துக்கு 2 சினிமா பார்ப்பேன் அப்படின்றாரு. சினிமா பாருங்க, வக்கீல் ஸ்டாலினோட போயிட்டு வாக்கிங் போங்க, இல்லை மராத்தான் ஓட்ட பந்தம் போங்க,
இந்த 3 தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தொகுதி இது ராயபுரம். மாசு நாளைக்கே வரட்டும். உண்மையிலேயே வந்து மாசு சுப்பிரமணியம் நாளைக்கே நான் வர்றது தயார். மாசு தயாரா நான் கேட்குறேன். மாசு இந்த டிஜேயோட வரட்டும். 2 பேரும் போகிறோம். இதே இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் இருக்கும். MS கோயில் தெரு, மன்னார் சாமி கோயில் ஸ்ட்ரீட். அங்கே வந்து அம்மா மறந்தவங்க நீங்கள் கூட போகலாம். சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு. சிறப்பான முறை. அது வண்ணாரப்பேட்டை கூட்டுறவு பண்டக சாலை மூலமா அம்மா மருந்தகம் செயல்பட்டு இருக்கு. நான் காண்பிக்க தயார். அவர் சேலஞ்ச் எடுத்துக்க தயாரா? அதான் எங்களுடைய கேள்வி. ஓகேப்பா. 2026 சட்டமன்ற தேர்தல் தலைமுறை போட்டி வரும்னு நினைக்கிறீங்களா சார்? அது யார் வேணா யாரோட போட்டிருக்கட்டும், நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். ஓகே. தற்போது நேரத்தின் அருமை கருதி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் டி. ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தினம் ராயபுரம் மற்றும் திருவிழா நகர் பகுதி கழகத்துக்கு உட்பட்ட